எல்லாருக்கும் வணக்கம். முன்னாள் திமுக எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் பொது மேடையில பேசுகிற போது, எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டாஸ்மாக 24 ஹவர்ஸ் தொறந்து வைப்பேங்க. குடிக்கிறவன் குடிச்சு சாகட்டுங்க அப்படின்ட்டு ரொம்ப விரக்தியில பேசுறாரா, ஆதங்கத்தில பேசுறாரா அப்படின்னு தெரியல. 10 மணி 12 மணிக்கு தொறந்து 10 மணிக்கு ஏன் கடைய மூடணும்? 24 ஹவர்ஸ் தொறந்து விட்டோம்னா குடிக்கிறான். என்ன அவனுக்கு புத்தி இல்லையா? குடிச்சா செத்து போமுன்னுட்டு. அவன் குடிக்கலாமா? அப்படி குடிக்கிறவன் சாவட்டும். மிச்சம் இருக்கிறவங்கள வச்சு ஆட்சி பண்ணுவோம் என்னப்பா? அப்படின்ட்டு பயங்கர கோவத்தோட அவரு பேசுறாரு. எல்லாருக்குமே தெரியுது மதுங்கிறது ஒரு போதைப் பொருள். அது உடம்புக்கு கெடுதல். அது சாகடிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. எல்லாரும் எவ்வளோ பேர் குரல் கொடுத்தாலும் அத கட்டுப்படுத்த மட்டும் முடியல. ஏன்னா அத வச்சு வருமானம் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம அரசாங்கங்கள் சொல்லுது. அது சரியானது இல்ல. கிட்டத்தட்ட பொதுமக்கள்லேருந்து, சமூக ஆர்வலர்லேருந்து எல்லாம் பேசி கடைசியில பாருங்க, முன்னாள் திமுக எம்எல்ஏவே அத பத்தி பேசுற அளவுக்கு வந்துச்சுன்னா பாருங்க. அப்ப மது எவ்வளோ கேடு. அதை உடனடியா அவர் தடை செய்யணுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதையும் அவர் சொன்ன அவர் பேசின பேச்சிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. இத அரசு கவனத்துல எடுத்துக்கணும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி மதுவ தடை பண்றதுக்கான மிக முக்கியமான காரணி இதெல்லாம் ஒரு காரணிங்கிறத தெரிஞ்சு தடை பண்ணணும்.